இப்போ கிளவுடு AWS பாக்குறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சர்டிபிகேஷன் பாக்குறீங்கன்னா அந்த சர்டிபிகேஷனுக்கான சிலபஸ் அவங்க கவர் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுவும் ரெக்குயர்மெண்ட்ஸ் விச் இஸ் ப்ரீ ரெக்வசிட் எதுவும் இருக்கான்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க நெட்வொர்க்கிங் படிக்கணுமா, லினக்ஸ் படிக்கணுமான்ற மாதிரிலாம் இது எல்லாமே நீங்க செக் பண்ணும். இப்போ நீங்க நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து டெவலப்மெண்ட் ஆல்சோ டெஸ்டிங் எல்லாத்துக்குமே நான் வந்து எப்படி யூடெமில சர்ச் பண்றது, என்ன பெஸ்ட் ஆத்தர்ஸ்ன்ற சஜஷன்ஸ்லாம் நான் கொடுக்கும்போது இதெல்லாமே நீங்க காமனா சர்ச் பண்ணணும். ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்கணும், சிலபஸ் பார்க்கணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க பிளைண்டா போய் ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட முடியாது. ஈவன் தோ யூடெமி சொல்றாங்க 30 days ஃப்ரீ ரீஃபண்ட் பாலிசி இருக்குன்னு சொன்னா கூட, பட் ஸ்டில் நீங்க வாங்கும் போதே பெஸ்டான கோர்ஸா உங்களுக்கு ஏத்த மாதிரியான கோர்ஸை நீங்க வாங்கிக்கணும். அதுக்கு தான் நானும் அக்ஷய் நிறைய தடவை சொல்லுவோம், நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ வீடியோஸ் பாருங்க. அதுலதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய யூடெமி ஆத்தர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸா இருக்காங்க. யூரோப், யூஎஸ் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால அவங்களோட ஸ்லாங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மள மாதிரி நிறைய பேருக்கு வந்து புரியாம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ வீடியோ பாருங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மெயினா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து கிளவுட் அண்ட் டெவலப்ஸ் போறீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ரெக்கமெண்டேஷன் சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதனாலதான் நாங்க AWS கோர்ஸ்லாம் யூடெமில போடும்போது நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணதுனால யாருமே ப்ராஜெக்ட் ரிலேட்டடா போடல. விச் இஸ் இப்போ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ண போறீங்க. வெறும் ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நீங்க போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அந்த கோர்ஸ்ல இருக்கு, அதான் அவங்க கரெக்டா சொல்றாங்களா அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கீழே போயிட்டு அதுக்கான ரிவ்யூஸையும் படிச்சு பார்க்கலாம். ரிவ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே யூடெமி என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் அப்படின்ற ஒரு ஃபில்டர் இருக்கு. அதை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரீசெண்டா எதுவும் அப்டேட் பண்ணிருக்காங்களா, இல்ல ரீசெண்டான பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படினாலும் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சு, ஓகே எனக்கு இந்த கோர்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க கோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னா வித்தின் 30 days நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து வித்தின் 30 days நீங்க யூடெமியோட செட்டிங்ஸ் ஆர் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அங்க போயிட்டு நீங்க ரெக்வெஸ்ட் ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா வித்தின் 5 to 10 days நினைக்கிறேன் உங்களோட கோர்ஸ் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். நீங்க வந்து நிறைய பார்க்கணும். நீங்க ஒரு கோர்ஸ் பிளைண்டா போய் வாங்கிடக்கூடாது.